ஆரம்பத்திலிருந்தே தமிழக முதலமைச்சர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். இங்கே இந்தியை திணிக்க நினைக்கிறார்கள். நம்ம இந்தி யாருன்னா படிச்சுட்டு போகிறத நம்ம ஒன்றும் இருக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க வேண்டும். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தி பேசாத கேரளா போன்ற கர்நாடகா போன்ற எல்லா மாநிலங்களிலும் இப்போ இந்தியை திணிக்கிறார்கள். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை கூட இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கும் மாநில அரசுகளுக்கு அது பேரில் கொடுத்த பங்கு நிதியை கூட குறைத்து விட்டு பேரை கூட என்ன பண்ணுறான், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம்ன்றதை மாற்றி இன்னைக்கு வேறு என்னமோ என்னன்னே எனக்கும் தெரியல, அது வாயிலோட நுழையில அந்த மாதிரி பேரை வச்சு இன்னைக்கு ஒன்றிய அரசு எப்படியாவது இந்தியை புகுத்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி எல்லாத்திலையும் செய்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி யூஜிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் அவைகளும் மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி ஆலோசனையோடு தான் அவங்க சில திட்டங்களை வகுப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போ அதையும் மாற்றி அவங்களும் வேறு எதனா பண்ணி அதையும் இந்தி திணிப்பை அதன் மூலமாகவும் திணிக்க நினைக்கிறார்களே தவிர புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே அவர்களும் 3வது 5வது 8வதுகளிலெல்லாம் பொதுத் தேர்வை நுழைத்து இடைநிற்றலை அதிகரிப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பது தான் இன்றைய ஒன்றிய அரசு. அதை எதிர்த்து தமிழக முதலமைச்சர் சொல்லி இருப்பதைப் போல அவர்கள் என்றும் தமிழகத்திலே நுழைய முடியாது என்ற உணர்வோடு அவர்கள் அரசியல் ரீதியாக நுழைவது மட்டுமல்ல, இந்த மாதிரி மொழி திணிப்புகளையும் இந்த தமிழகத்திலே செய்ய முடியாது என்பதை முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்று இளைஞர்கள் எல்லாம் வழிநடத்தப்படும்.